ஹாய். பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் வந்து நம்ம நேற்று வந்து ட்ரையல் பேலன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறமா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரர்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ அதில் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சேர்த்து பார்க்கலாம். நேற்று வந்து ஒன்று பார்த்துருந்தோம், இன்னைக்கு இன்னொன்று நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால இன்னொன்று பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு ரிஹர்ஸ் பண்ணிப்போம். நேற்று பார்த்தது ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வழக்கம் போல் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸு வழக்கமாக நம்ம ட்ரையல் எந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவை. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஜேர்னல் பண்ணுறோம். ஜேர்னல் பண்ணிவிட்டு லெட்ஜர் பண்ணுறோம். அந்த லெட்ஜர்லேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ், நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருந்தோம். கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வருது. கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட் வருது. அதுக்கப்புறமா சேல்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் அக்கௌண்ட் வருது. அப்புறம் கேஷ் அக்கௌண்ட்லேருந்து ரெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் மூலியமாக நம்ம வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறோம். ஒன்று இப்போ கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு பக்கம் தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஷ் அக்கௌண்ட் சொல்லி ஒன்று தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டாக லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை போஸ்ட் பண்ணிவிட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,60,000 இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 லேக் போட்டு இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 லேக் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? பேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம டெபிட் பேலன்ஸு, கேஷ் சைடில் உள்ள டெபிட் பேலன்ஸுக்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸில் எழுதிடுறோம். ஓகேங்களா? இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து நம்ம என்டர் பண்ணிடுறோம். இதே மாதிரி இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கும், கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் இருக்கும். அந்த லெட்ஜர்லேருந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ட்ரையல் பேலன்ஸில் போட்டுறோம். ஓகேங்களா? இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டோடது. அது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா போட்டுறோம். ஸோ நமக்கு தெரியும் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால், ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற டெபிட்டு, கிரெடிட் அதோடைய பேலன்ஸை மட்டும் நம்ம எடுத்து ஒன்றா போடுறது தான் ட்ரையல் பேலன்ஸு. இது வந்து நம்மளுடைய அரித்மெட்டிக்கல் அக்யூரசிக்காக இது பண்ணுறோம். நம்ம இது வந்து பண்ணுறப்போ நமக்கு ஓரளவுக்கு, ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்டிங்கில் தெரியும், எப்போவுமே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டெபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரெடிட் இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்றனால ட்ரையல் பேலன்ஸில் வந்து நமக்கு டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டுமே சேமாக வர்றப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரையல் பேலன்ஸில் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக வந்துருச்சு அப்படின்றதுனால எரர்ஸ் எதுவுமே இல்லைன்றதும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ காசஸ் என்னென்ன எரர்ஸ்னால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். நம்ம நேற்று பார்த்தது தான் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் அப்படின்றது. அதாவது இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணி சேல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது, சேல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனையுமே மொத்தமாக ஒமிட் பண்ணிடுவாங்க, போடவே மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபுல் ஒமிஷன், கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் இதில் வந்து இந்த பர்ச்சேஸ் டெபிட் மட்டும் போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ் டெபிட்டை மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் இந்த சேல்ஸை மட்டும் போடாமல் விட்டுருக்காங்க டிரான்சாக்ஷன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்ஷியல் ஒமிஷன் வரும். ஸோ பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு என்ட்ரியுமே நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால்
ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2மே போடாம விட்டுருக்காங்கன்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா 1 மட்டும் போட்டுட்டு 1 போடாம விட்டுருக்காங்கன்றப்போ ட்ரையல் பேலன்ஸ்ல தப்பு காட்டும். ஓகேங்களா? அடுத்து எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, ராங்கா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல ராங்கா டோட்டல் பண்ணியிருப்பாங்க. இல்ல நம்பர் வந்து தப்பா போட்டிருப்பாங்க. 50 வந்து 500ன்னு போட்டிருப்பாங்க. 500 வந்து 5000ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாரி போட்டிருக்கிறது எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சொல்லி சொல்றோம். அதே மாரி எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் அதாவது ஒரு ஒரு மெஷினரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஒரு மெஷினரி வந்து இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதோடைய செலவ வந்து மெஷினரி அக்கவுண்ட் அதாவது அசெட் அக்கவுண்ட்ல தான் நம்ம வந்து கழிக்கணும். நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா தெரியாத்தனமா என்ன பண்ணுவாங்க, சில டைம் வேஜஸ் அக்கவுண்ட்ல போய் பண்ணிருவாங்க. வேஜஸ் அக்கவுண்ட்ல போய் பண்ணிருவாங்க. இந்த மாரி பண்றத வந்து பிரின்சிபல் எரர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறமா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ஸோ இத வந்து மாத்தி மாத்தி பண்றது தான் பிரச்சனை வர்றது. அதே மாரி கேப்பிட்டல் ரெசிப்ட், ரெவென்யூ ரெசிப்ட்ன்னு இருக்கும். ஸோ இத வந்து மாத்தி மாத்தி பண்றப்போ, இத மாத்தி மாத்தி பண்ணாங்கன்னு சொன்னா பிரச்சனை வரும். ஆனா இது வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ட்ரையல் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர்ன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்கவுண்ட்ல ரூ. 100 கூட எழுதியிருப்பாங்க. ஒரு அக்கவுண்ட்ல ரூ. 100 கூட எழுதியிருப்பாங்க. ஒரு அக்கவுண்ட்ல ரூ. 100 கம்மியா எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி எழுதுனாங்கன்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல வராது. இது வந்து 2ம் காம்பன்சேட் ஆயிடும். ட்ரையல் பேலன்ஸ்ல வராது. ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து இந்த இந்த அக்கவுண்ட்ஸ்ல எதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கோம். ஓகே. இப்ப இந்த எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் இருக்குது பாத்தீங்களா? எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் 2 என்ட்ரி வருது. அந்த 2 என்ட்ரியுமே வந்து நம்ம போடாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து எந்த தப்புமே வராது. ட்ரையல் பேலன்ஸ்ல எந்த எரரும் இருக்கிற மாரி காட்டாது. கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் காட்டும். ஓகேங்களா? கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் காட்டும். ஆனா இந்த எரர ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். நீங்க மொத்தமாவே போடாம விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டோட்டல் என்ட்ரி நீங்க போடாம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அத ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து யாராவது அவங்கள இப்ப சப்போஸ் நீங்க வந்து யாராவது ஒருத்தங்கள்ட்ட இருந்து வந்தோம்னா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இப்போ சப்போஸ் ராம் அப்படின்றவர்ட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ராம் அப்படின்றவர்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி நம்ம சுத்தமா போடாம விட்டோம். ராம்ட்ட இருந்து நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரிய சுத்தமா போடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் தெரியறது எப்பதான் நமக்கு தெரிய வரும். ராம் இருக்கார்ல, "எப்பா என்னப்பா ஆச்சு? நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களே, பணத்த இன்னும் தரலையேன்னு" சொல்லிட்டு நமக்கு ராம் வந்து என்னைக்காவது நம்ம கேட்கறப்ப தான் நம்ம இத கண்டே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி விட்டு போற மாரி ஒரு நிலைமை வரும். ஏன்னா இது வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியாது. 2வது காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ரூ. 100 வந்து நம்ம கூட போட்டிருப்போம் ஒரு இடத்துல. அதே மாரி ரூ. 100 வந்து ஒரு இடத்துல கம்மியா போட்டிருப்போம். ஓவர் கேஸ்ட், அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துலயும் ட்ரையல் பேலன்ஸ்ல காட்டாது. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாரி எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபிள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு வேஜஸ் மிஷின இன்ஸ்டால் பண்றதுக்குள்ள வேஜஸ வந்து நார்மல் வேஜஸ் அக்கவுண்ட்ல போய் டெபிட் பண்ணிருவாங்க. அதாவது அதே மாரி பர்ச்சேஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல போய் டெபிட் பண்ணிருவாங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல போய் டெபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி பண்றப்போ பிரின்சிபிள்ல எரர் வரும். இந்த பிரின்சிபிள்ல எரர் வந்துச்சுன்னு சொன்னாலும் ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியாது. ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியாது. அப்ப இந்த எரர்ஸும் ஐடென்டிஃபை பண்றது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எரர்ஸ் ஆஃப் கமிஷன் சொன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரூ. 50ன்னு போட்டிருக்கிறது அந்த 500, 5000 இந்த மாரிலாம் எரர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது வந்து ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐடென்டிஃபை பண்றது கம்பேரிட்டிவ்லி இத கம்பேர் பண்றப்போ ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பார்ஷியல் எரர்ஸ் ஒரு என்ட்ரிய கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு என்ட்ரி டெபிட்ட மட்டும் விட்டுருப்பாங்க. இல்லன்னா டெபிட் போட்டிருப்பாங்க. கிரெடிட்ட மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாரி இது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரெக்டிஃபிகேஷன் எரர் வந்து எப்பல்லாம் வந்திருக்கும், அத நம்ம என்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எரர்ஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் கிரியேட்டிங் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ கிரியேட் பண்ணிட்டு பார்க்குறோம். ட்ரையல் பேலன்ஸ கிரியேட் பண்ணிட்டு பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, டெபிட் சைடு இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. இங்க வந்து எக்ஸ் வருது, இங்க வந்து ஒய் வருது. ஸோ 2மே மேட்ச் ஆகி வரல. ஓகேங்களா? 2மே மேட்ச் ஆகி வரல. அப்போ அந்த நேரத்தில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போட்டிருக்கிற என்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப செக் பண்றோம். போட்டிருக்க என்ட்ரீஸ் எல்லாத்தையுமே திரும்ப செக் பண்ணி, ஆ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரீஸ் ஏதாவது இருக்கு சாரி போட்டிருக்க போட்டிருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஜர்னல்ல இருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு, அதில ஏதாவது நம்ம எரர கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே ஒரு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஒண்ண போட்டு சரி பண்ணிடுறோம். இந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரீஸ் எல்லாத்தையுமே எதுல போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ஜர்னல் ப்ராப்பர்ல தான் போடுறதா சொல்றாங்க. நம்ம ஜர்னல் பார்க்கறப்பமே பார்த்திருந்தோம் இல்லையா? கீழ அதில வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஜர்னல்ல வந்து நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் குடுத்திருந்தாங்க இல்லையா? அ கேஷ் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா சேல்ஸ் புக்கு, கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்னு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த மாரி புக்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல அந்த 5 புக்லயும் வராதது தான் நம்ம ஜர்னல் ப்ராப்பரா எழுதுவோம் இல்லைங்களா? அந்த 5 புக்லயும் வராதது தான் நம்ம ஜர்னல் ப்ராப்பர்ல எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி அந்த என்ட்ரீஸ வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரீஸ வந்து ஜர்னல் ப்ராப்பர்ல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இது இது இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ட்ரையல் பேலன்ஸை போட்டுறாங்க. இப்போ எங்கேயோ ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணிடுறாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும். ரெண்டாவது, இப்போ இன்னொரு அடுத்த என்ன ஆகுதுன்னு சொன்னால், எரர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ட்ரையல் பேலன்ஸ் போடுறாங்க. ட்ரையல் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே ஒரு எக்ஸ் ஈக்வல் டு ஒரு ஒய்ன்னு வருது. ஆனா, அது எதனால இப்படி வருதுன்றத அவங்க ரீசெக் பண்ணி பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியல. எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்குவாங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதோ, இப்ப சப்போஸ் அந்த டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு ஒரு டிஃபரன்ஸ் வருது. அது வந்து கிரெடிட் சைட்ல எக்ஸ்ன்ற டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி வருது அப்படின்னு சொன்னா, அந்த இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சஸ்பென்ஸ் அக்கவுண்டோடைய டெபிட் சைட்ல போய் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுக்குவாங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்டோட டெபிட்ல போய் போட்டு வச்சுக்குவாங்க. இதுவே இந்த எக்ஸ்ன்றது டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியா வருது. டெபிட் சைட்ல வந்து ஜாஸ்தியா வருது அப்படின்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்டோடைய கிரெடிட் சைட்ல போய் இந்த எக்ஸ போட்டு வச்சுப்பாங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல இந்த எக்ஸ போட்டு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எரர்ஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் கிரியேட்டிங் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இப்போ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு சொல்லி நம்ம போட்டு வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டோம். ஆனா இந்த சஸ்பென்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சஸ்பென்ஸ்ல போட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எரர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சஸ்பென்ஸ்னு ஒரு அக்கவுண்ட்ல நம்ம ஒரு பணத்தை போட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்ணில் வந்து எரர்ஸ் பட்டுருது. நம்ம கண்ணில் வந்து எப்படியோ எரர்ஸ் பட்டுருது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம திருப்பி இந்த ரெக்டிஃபிகேஷன் போடுறோம். அப்போ வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸை போட்டுட்டு நம்மளால வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட்டுறதுக்கோ இல்லை போடுறதுக்கு முன்னாடியோ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எரர்ஸை கண்டுபிடிச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது, ட்ரையல் பேலன்ஸ் போட்டு நமக்கு வந்து இருக்கிற எரரை கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு பக்கமும் ஒரு டிஃபரன்ஸ் வருது. அந்த எரரை கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போட்டதுக்கப்புறம் சப்போஸ் நமக்கு அந்த எரரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெக்டிஃபிகேஷன்ஸ் வந்து சஸ்பென்ஸை வச்சு ரெக்டிஃபிகேஷன்ஸ் போட்டு அதில் வர ராங் என்ட்ரிஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதில் வந்து ராங் என்ட்ரிஸை நம்ம சரி பண்ணிக்கிறோம். கடைசி இன்னும் ஒன்று இருக்குது. இது நம்ம பார்க்கல. இன்னொரு தடவை பார்க்கலாம். இன்னொரு டைம் நான் பார்க்கலாம். அதாவது என்னன்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டை வந்து இவங்களால சரி பண்ணவே முடியல. அதை என்ன பண்ணிடுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படி பேலன்ஸ் ஷீட்டுக்கு அடுத்த வருஷம் அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறமா எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எரர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அப்போ என்னென்ன அது எப்படி ரெக்டிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம இது இன்னைக்கு பார்க்கல. நம்ம முன்னாடி உள்ளதான் பார்க்குறோம். ஓகேங்களா? அதை வந்து ஒரு இது வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி, இப்போ வந்து அவங்க ட்ரையல் பேலன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரையல் பேலன்ஸ் போட்டிருக்காங்க. 2லேயுமே டிஃபரன்ஸ் வருது. இங்கே 1ல 1,75,000 வருது. 1ல 1,85,000 வருது. ஓகேங்களா? அப்போ இதை சப்போஸ் இவங்க கண்டுபிடிச்சி இந்த இடத்துல என்ன எரர் வருதுன்றதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டாங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட தேவையில்லை. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடாமலே அவங்க கண்டினியூ பண்ணிடலாம். சப்போஸ் அவங்க எவ்வளோ தேடியும் அந்த அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்த டிஃபரன்ஸை வந்து 10,000 ரூபாயை அவங்க கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்க. 10,000 ரூபாய் இங்கே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த டிஃபரன்ஸை இங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க. இந்த சைடில் தான் டிஃபரன்ஸ் இருக்குது 10,000 ரூபாய். ஸோ அவங்க வந்து 10,000 ரூபாய் இங்கே வந்து டிஃபரன்ஸை போட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஸோ இப்போ வந்து ஒரு எரர் இந்த ஒரே எரர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு எரரை சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லாம எப்படி சரி பண்றாங்க, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சு எப்படி சரி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லாம இந்த எரர் எப்படி சரி பண்றாங்க, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சு இந்த எரர் வந்து எப்படி சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒன்று ட்ரையல் பேலன்ஸை போட்டதுக்கு அப்புறமோ இல்லை போடுறதுக்கு முன்னாடியோ ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கு அப்புறமோ இல்லை போடுறதுக்கு முன்னாடியோ இந்த எரரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அதாவது என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, சேல்ஸ் புக் வந்து ஓவர் கேஸ்ட் ஆயிருக்குது. சேல்ஸ் புக்கில் வந்து 50 ரூபா ஜாஸ்தியாக போட்டாங்க, 50 ரூபாய் ஜாஸ்தியாக போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் லெட்ஜர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும், நம்ம வந்து கடன் கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம். சேல்ஸில் வந்து நமக்கு கடன் கொடுத்துருப்போம். கடன் வச்சு அவங்க கடன் வச்சு நம்மள்ட்ட இருந்து அவங்க வந்து கூட்ஸ் வாங்கியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், டெப்டார்னு இருக்கும். அதனால நான் சும்மா போட்டிருக்கேன். ஓகேங்களா? சும்மா டெப்டார்னு சொல்லி போட்டு 100ன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிப்பாங்க, இதில் வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 50 ரூபாய் இருக்குது. எக்ஸஸாக வந்து ஒரு 50 ரூபாய் டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், எக்ஸஸாக வந்து ஒரு 50 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து டெபிட் சைடில் வந்து ஒரு 50 போட்டுக்கிறோம். இப்போ இது ஒரே ஒரு என்ட்ரி தான் போட்டிருக்காங்க பாருங்க. ஜேர்னலில் 2 என்ட்ரி தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் என்ட்ரி போட்டு லெட்ஜருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடாமல் இருக்கிறப்போ நடந்திருக்குது. ஸோ நான் சும்மா அது போட்டிருக்கேன். இப்போ வந்து
எரர்ஸ வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்களால எரர கண்டுபிடிக்க முடியல. இந்த ரூ. 50 எரர அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சும்மா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த சேல்ஸ் அக்கவுண்ட்ல 85,050ன்னு இருக்கு. ஸோ 1,85,050ன்னு இந்த பக்கம் வருது. இந்த பக்கத்துல ஒரு 50 வந்து கம்மியா இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கத்துல ஒரு 50 கம்மியா இருக்குது. ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்துருச்சு. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டிருந்தோம்? சிங்கிளா ஒரு ரூ. 50 மட்டும் போட்டிருந்தோம். ஓகேங்களா? சிங்கிளா வந்து ஒரே ஒரே இதுல போட்டு சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 50ன்னு மட்டும் நம்ம போட்டிருந்தோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லாதப்போ. இப்ப சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல, நம்ம இத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சேல்ஸ் அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணணும். சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட மாரி அதே தான். அதே மாதிரி என்ன பண்ணிடணும்னு சொன்னா, சேல்ஸ் அக்கவுண்ட்க்கு ரூ. 50 கிரெடிட்டும் பண்ணிடணும். இது வந்து சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால. சஸ்பென்ஸ் இல்லன்னு சொன்னா, இந்த சேல்ஸ் டெபிட்டோடயே நிப்பாட்டிடுறாங்க. சஸ்பென்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த சேல்ஸ் அ டெபிட்டோடயே அவங்க நிப்பாட்டிக்கிறாங்க. அப்படி சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டும் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டையும் உள்ள இன்வால்வ் பண்ணி போடணும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்லயும் நம்ம காட்டணும். ஸோ என்ன பண்றோம், சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 50, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் நம்ம ஒரு 50 போடுறோம். ஓகேங்களா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல வந்து ஒரு ₹50 கிரெடிட் சைட்ல வந்து ஒரு ₹50 போடுவாங்க. ஓகேங்களா? கிரெடிட் சைட்ல வந்து ₹50 போடுவாங்க. ஸோ வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரே ஒரே டிரான்சாக்ஷன் ஒரே டிரான்சாக்ஷன் சஸ்பென்ஸ் வச்சு அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் இல்லாம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னு சொன்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு புக் கீப்பர் ஃபெயில்ட் ஹிஸ் ட்ரையல் பேலன்ஸ் த கிரெடிட் எக்ஸீடிங் த டெபிட் சைட் பை ₹250. அதாவது கிரெடிட் சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸஸா வந்து கிரெடிட் சைடு வந்து எக்ஸஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. கிரெடிட் சைட்ல வந்து எக்ஸஸா வந்து ஒரு ₹250 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிரெடிட் சைட்ல எக்ஸஸா வந்து ஒரு ₹250 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதுக்கு அதுக்கு சேம் சைடுக்கு டெபிட் சைட்ல வந்து ஒரு 250 போட்டு வச்சுப்பாங்க. நம்ம அதானே பார்த்தோம். டெபிட் சைட்ல சஸ்பென்ஸ்ல வந்து ஒரு 250 போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அமௌண்ட் வாஸ் என்டர்ட் இன் த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இது சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போட்டதுக்கு அப்புறமா அவங்க இந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்றாங்க. இந்த ஒரு 5 எரர் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இத வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அவங்க எப்படி என்டர் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒண்ணொண்ணா. இப்ப பாருங்க. கூட்ஸ் அமௌண்டிங் டூ ருபீஸ் 620 ₹620 மதிப்புள்ள கூட்ஸ் சோல்டு டு லாங் அண்ட் கோ. ஓகேங்களா? வேர் கரெக்ட்லி என்டர்ட் இன் த சேல்ஸ் புக். சேல்ஸ் புக்ல வந்து அவங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டாங்களாம். சேல்ஸ் புக்ல கரெக்டா என்டர் பண்ணிட்டாங்க. பட் போஸ்டட் டு அக்கவுண்ட் ஆஸ் ருபீஸ் 216 கொடுத்துருக்காங்க. அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்றப்போ 260ன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்களா. ஓகேங்களா? இப்போ முதல்ல இதோட கரெக்ட் என்ட்ரி வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, ஓகே. இதுல இந்த ரெக்டிஃபைங் போட்டேன். கரெக்ட் என்ட்ரி இதுல இருந்து எப்படி இருந்திருக்கும்னு சொன்னா, கரெக்ட் என்ட்ரி எப்படி இருந்திருக்கும்? ஆ கூட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கும். சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ்ல இருந்து லாங் அண்ட் கோக்கு பணம் போகுது. சேல்ஸ்ல இருந்து லாங் அண்ட் கோக்கு பணம் போகுது. அப்போ லாங் அண்ட் கோ வந்து பணத்த ரிசீவ் பண்றாங்க. பணத்த வந்து லாங் அண்ட் கோ ரிசீவ் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்களோட அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கும். சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கும். இதுதான் கரெக்ட்டான என்ட்ரி. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட்டான என்ட்ரி. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, போஸ்டிங் போட்டப்போ லாங் அண்ட் கோ அக்கவுண்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, போஸ்டிங் போட்டப்போ லாங் அண்ட் கோல இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, போஸ்டிங் போட்டப்போ லாங் அண்ட் கோல ₹260 போட்டாங்க. ₹620 போடுறதுக்கு பதிலா ₹260 சொல்லி போட்டாங்க. அப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, டோட்டலா பார்த்தீங்கன்னு சொன்னா ₹620 இருக்கு. அதுல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னா ₹260 நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம டெபிட் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்குது? டெபிட் பண்ண வேண்டியது ₹360 நம்ம இன்னும் டெபிட் பண்ண வேண்டி இருக்குது. எக்ஸஸா நம்ம டெபிட் பண்ண வேண்டியது இன்னும் ₹360 இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸா நம்ம டெபிட் பண்ண வேண்டியது லாங் அண்ட் கோவ நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ₹360 கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ₹360 கிரெடிட் பண்ணிக்கிறோம். இப்ப இதுல இந்த பட் போஸ்டட் டு அக்கவுண்ட் அஸ் ரூபீஸ் 260 குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து சேல்ஸ் அக்கவுண்ட்ட சொல்றாங்களா? இல்லன்னு சொன்னா சேல்ஸ் அக்கவுண்ட்ட சொல்றாங்களா? இல்லன்னு சொன்னா லாங் அண்ட் கோ அக்கவுண்ட்ட சொல்லியிருக்காங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சேல்ஸ் புக்ல தான் கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சேல்ஸ் புக்ல கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ போஸ்டட் பண்ணதுல மட்டும் ₹260 லாங் அண்ட் கோலன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா லாங் அண்ட் கோ இல்லாம ஏன் இதுல சேல்ஸ் அக்கவுண்டா கூட இருந்திருக்க கூடாது? ஏன்னா போஸ்டிங் வந்து 2மே வரணும்ல. சேல்ஸ் புக் அப்படின்றது ஜர்னல். சேல்ஸ் புக் அப்படின்றது ஜர்னல் சைடு. இதுவே போஸ்டிங் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாம் லெட்ஜர் சைடுக்கு போயிரும். போஸ்டிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா லெட்ஜர் சைடுக்கு வந்துரும். அப்ப லெட்ஜர் சைடுல 2மே தானே போஸ்ட் ஆகும். 2 சேல்ஸ் அக்கவுண்ட்டும் லெட்ஜர் சைடுல போஸ்ட் ஆகும். அதே மாதிரி லாங் அண்ட் கோ அக்கவுண்ட்டும்
லாங் அண்ட் கோ அக்கௌண்ட்டும் லெட்ஜர் சைடில் போஸ்ட் ஆகும். அப்போ இந்த 2 போஸ்டிங்கும் நடக்கிறப்போ இவன் பாட்டுக்கு மொட்டைக்கட்டையா ரூ. 260 போஸ்டட் மட்டும் ரூ. 260 போஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி போட்டான். அப்போ நம்ம ஒன்றும் என்ன பார்க்கணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்லையும் தப்பாக இருக்கணும், லாங் அக்கௌண்ட்லையும் தப்பாக இருக்கும்னு சொல்லி தானே பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்கலையே, ஏன் அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சேல்ஸ் புக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் புக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து யார் சப்ளையர், இப்போ லாங் அண்ட் கோ தான் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா லாங் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, லாங் அண்ட் கோ சேல்ஸ் புக்கில் வந்து சேல்ஸ் புக்கில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் லாங் அண்ட் கோவில் சாரி, நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸை மட்டும்தான் நம்ம சேல்ஸ் புக்கில் எழுதுவோம். நமக்கு தெரியும் இல்லையா, கிரெடிட் சேல்ஸை தான் நம்ம சேல்ஸ் புக்கில் எழுதுவோம். அப்போ கிரெடிட் சேல்ஸை வந்து சேல்ஸ் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், லாங் அண்ட் கோ 620 rupees அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வவுச்சர் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களாம், மொத்தமாக கடைசியாக அந்த அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அக்கௌண்டிங் இயருக்குன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க இல்லையா, இல்லை ஒரு மந்த்தில் பேலன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மொத்தமாக சேல்ஸ் இவ்வளவு இருக்குது, மொத்தமாக சேல்ஸ் இவ்வளவு கிரெடிட்டு டூ கொடுக்கறது யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுப்பாங்களாம். ஸோ ஸோ மொத்தமாக தான் இதுலேருந்து கொடுக்கறதுனால இந்த போஸ்டிங்கை பற்றி அவங்க தனியாக பேசலை. இந்த இந்த போஸ்டிங் வந்து சேல்ஸ் போஸ்டிங் வந்து தனியாக மொத்தமாக எவ்வளோ இருக்குதோ மொத்தமாக ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சேல்ஸ் புக் எப்படி இருக்கும்னு சொன்னால், சேல்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ லாங் அண்ட் கோ 620, அதுக்கப்புறமா வேற வந்து குமார் அவர் வந்து நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு 500, அதுக்கப்புறமா சதீஷ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 200, இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த சேல்ஸில் இருக்க எல்லா என்ட்ரியுமே மொத்தமாக தான் கடைசியில் லெட்ஜருக்கு வந்து மொத்தமாக சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு லெட்ஜருக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லெட்ஜருக்கு கொண்டு வரும்போது இந்த சேல்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா என்ட்ரியையும் சேர்த்து மொத்தமாக சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இவங்க வந்து பட் போஸ்டட் டு அக்கௌண்ட் ஆஸ் ₹260 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து மொத்தமாக தான் அந்த அமௌண்ட் வரும். ஸோ நம்ம அதில் எடுத்துக்க வேண்டியது வந்து நம்ம வந்து எதை எடுத்துக்கணும், லாங் அண்ட் கோ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, லாங் அண்ட் கோ தான் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூட்ஸ் அமௌண்டிங் டு ₹75 வேர் சோல்டு டு ஷார்ட் அண்ட் கோ. ஓகேங்களா, கூட்ஸ் அமௌண்டிங் டு ₹75 வேர் சோல்டு டு ஷார்ட் அண்ட் கோ. இதை பார்த்தது நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா கூட்ஸ் சேல்ஸ் நடந்திருக்குது, சேல்ஸ் நடந்திருக்குன்னா கிரெடிட். ஓகேங்களா, சேல்ஸ்ல வந்து கிரெடிட் இருக்கும், சேல்ஸ்ல இருந்து பணம் ஒருத்தருக்கு போகுது, சேல்ஸ்ல இருந்து ஷார்ட் அண்ட் கோக்கு பணம் போகுதுன்னு நம்ம எழுதிடலாம், சேல்ஸ்ல இருந்து ஷார்ட் அண்ட் கோக்கு பணம் போகுதுன்னு எழுதிடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த லைன்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க, அழகா ஃபார் கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வழக்கமாக அவங்க இப்போ வழக்கமாக வந்து கேஷில் சேல்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் ஃபார் கேஷ்ன்னு மட்டும் போட்டு முடிச்சிருவாங்க. இல்லை இல்லை, இப்போ இந்த ஷார்ட் அண்ட் கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க இந்த ஃபார் கேஷ்ன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிரெடிட்டில் இருக்குது, கிரெடிட்டில் கிரெடிட்டில் வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட பொருளை வாங்கியிருக்காங்க, ஷார்ட் அண்ட் கோ வந்து கிரெடிட்டில் நம்மள்ட்ட பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, வெறுமனே ஷார்ட் அண்ட் கோ வந்து பர்ச்சேஸ் சேல்ஸில் வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க, இந்த ஃபார் கேஷ்ன்றதை போட மாட்டாங்க. இப்போ இந்த ஃபார் கேஷ்ன்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஷார்ட் அண்ட் கோவே போட தேவையில்லை, இந்த ஷார்ட் அண்ட் கோவே உள்ளே போட தேவையில்லை, டேரெக்டாகவே நம்ம போட்டுருந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ என்ன போட்டிருக்காங்க, கேஷ் வந்து டெபிட் 75 டு சேல்ஸு 75. ஏன்னா கேஷில் சேல்ஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா, கேஷில் சேல்ஸ் நடந்ததுனால சேல்ஸ்லேருந்து பணம் வந்து எங்கே போகுது, கேஷுக்கு போகுது. சேல்ஸ்லேருந்து பணம் வந்து கேஷுக்கு போகுது. பணம் வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், கேஷை வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம், சேல்ஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு ஆயிருக்குது. இங்கே கேஷ் புக்கில் வந்து எல்லாமே கரெக்டாக என்ட்ரு ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் புக்கில் கரெக்டாக என்ட்ரு ஆயிருக்குதுன்னா என்ன அர்த்தம், கேஷ் புக் எப்படி இருக்கும் நமக்கு, கேஷ் புக் வந்து ஒரு சைடு டெபிட்டு ஒரு சைடு கிரெடிட்டு. நமக்கு தெரியும் கேஷ் புக்கை வந்து நம்ம லெட்ஜராகவும் லெட்ஜர்னு சொல்லுவோம். அதாவது கேஷ் புக் வந்து ஜேர்னலில் தான் வரும், ஆனால் அது வந்து தனியாக கேஷ் புக்குன்னு லெட்ஜரில் நம்ம என்ட்ரி போட தேவையில்லை. ஸோ டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு இருக்கும், ஒரு சைட்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலர்ஸ் இருக்கும், இங்கே அமௌண்ட் இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்டிகுலர்ஸ் இருக்கும், இங்கே அமௌண்ட் இருக்கும். அப்போது டெபிட் சைடில் வந்து கேஷ் வந்து இங்கே டெபிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கேஷ் வந்து டெபிட்டில் ₹75 டெபிட், அதை வந்து கரெக்டாக போட்டாங்களாம், அழகாக கேஷ் புக்கில் வந்து கரெக்டாக போட்டாங்களாம். ஓகேங்களா, பட் த அமௌண்ட் வாஸ் ராங்லி கிரெடிட்டட் டு ஷார்ட் அண்ட் கோ. ஷார்ட் அண்ட் கோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் அண்ட் கோ அக்கௌண்ட்டில் மட்டும் தப்பாக கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா,
ஸோ இந்த தப்பான ஒரு கிரெடிட் ஷார்ட் அண்ட் கோல நடந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ஷார்ட் அண்ட் கோன்ற பேரே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் கோன்ற பேரே அவங்க அதனால தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆ ஷார்ட் அண்ட் கோல வந்து தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் அண்ட் கோல தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் கோல தப்பா கிரெடிட் பண்ணனால நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் அண்ட் கோ அக்கவுண்ட்ட வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் கோ அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணிட்டு, இந்த சேல்ஸ் அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சேல்ஸ் அக்கவுண்ட்ல அவங்க வந்து சேல்ஸ் அக்கவுண்ட்டுக்கு தான் கிரெடிட் குடுத்துருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சேல்ஸ் அக்கவுண்ட்ல தான் அவங்க வந்து சேல்ஸ் அக்கவுண்ட்ல தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 75 கிரெடிட் குடுத்துருக்கணும். ஆனா அங்க குடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க? ஷார்ட் அண்ட் கோக்கு கிரெடிட் குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறாங்க? ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் கோ வந்து டெபிட் 75 டெபிட் பண்ணி, சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட் வந்து ₹75 போட்டுறாங்க. ஓகேங்களா? கேஷ் புக்ல கரெக்ட்டா இருக்குது. அமௌண்ட் வந்து ஷார்ட் அண்ட் கோல தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் அண்ட் கோல வந்து தப்பா கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சேல்ஸ் அக்கவுண்ட்க்கு வந்து 75 குடுத்துற வேண்டியதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தி டோட்டல் ஆஃப் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக்னா நமக்கு என்னது? தெரியும் இல்லையா? நமக்கு நம்ம குடுத்தது ரிட்டர்ன் ரிட்டர்ன் அவுட்வர்ட். நம்ம வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ல பண்ணியிருக்கோம். அவுட்வர்ட்ல நடந்திருக்குது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அவர்ட்ட வாங்குன பொருள வேண்டாப்பான்னு திரும்பி குடுத்துடுறோம். இதுவே ரிட்டர்ன் இன்வர்ட் ரிட்டர்ன் வந்து நமக்கு உள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம குடுத்த சேல்ஸ அவரு வேண்டான்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அத அவங்க வேண்டான்னு சொல்றப்போ, ரிட்டர்ன் வந்து நமக்கு உள்ள வரும். ரிட்டர்ன் நமக்கு உள்ள வரும். இதுவே நம்ம ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்னு சொன்னா, நம்ம வந்து ஒருத்தர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ, நம்ம ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்றது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான். ஓகேங்களா? த டோட்டல் ஆஃப் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக் அமௌண்டிங் டு ரூப்பீஸ் 200 வாஸ் நாட் போஸ்டட் இன் த லெட்ஜர். லெட்ஜர்ல போஸ்டே பண்ணாம விட்டாங்க. ஓகேங்களா? லெட்ஜர போஸ்ட் பண்ணாம விட்டாங்களாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஜர்னல் போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன போடுவோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நமக்கு தெரியும் பர்ச்சேஸ்னா அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். நம்ம வந்து பணத்த குடுத்து பொருள வாங்குறோம். பணத்த குடுத்து ஒரு பொருள வாங்குறோம். அது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ பர்ச்சேஸ வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? பர்ச்சேஸ வந்து டெபிட் பண்ணுவோம். ஆனா இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றனால, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட். ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து ஈக்வலன்ட்டா எப்படி இருக்கும்? சேல்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா சேல்ஸ்ல என்ன நடக்கும்? நம்ம வந்து பொருள குடுத்து, கூட்ஸ வந்து நம்ம குடுத்து, பணத்த வந்து வாங்கிக்குவோம். கேஷ வந்து நம்ம வாங்கிக்குவோம். அப்படிதானே? சேல்ஸ்ல வந்து கூட்ஸ் குடுத்து, கேஷ வந்து நம்ம வாங்கிக்குவோம். இப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல என்ன நடக்குது? நம்ம வந்து பொருள குடுத்துடுறோம். வாங்குன பொருள திரும்ப குடுத்துறோம். அதுதான் டிஃபரன்ஸ். வாங்குன பொருள திரும்ப குடுத்துட்டு, கேஷ வந்து வாங்கிக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் கிட்டத்தட்ட ஓகேன்ற மாரி வரும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேருந்து கேஷ்க்கு போகுது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேருந்து கேஷ் அக்கவுண்ட்டுக்கு பணம் வருது. அப்ப கேஷ் அக்கவுண்ட் ரிசீவ் பண்ணுது. ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட், பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரெடிட். சாரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட் ஆகுது. ஓகேங்களா? கேஷ் அக்கவுண்ட் வந்து டெபிட் ஆகுது. இப்போ இதுல ரெக்டிஃபிகேஷன்னா என்னன்னா, இப்ப இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட்ல மட்டும் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட்ட மட்டும் லெட்ஜர்ல போடாம விட்டுருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன மட்டும் லெட்ஜர்ல போடாம விட்டுருக்காங்க. அப்போ இந்த இந்த டெபிட்ட மட்டும் நம்ம லெட்ஜருக்கு கொண்டு வரணும். இந்த கிரெடிட்ட மட்டும் நம்ம லெட்ஜர்ல கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட ஒரு டெபிட் பண்ணி ஒரு 200 போட்டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிறோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் 200, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் வந்து 200 போட்டுறோம். ஓகேங்களா? இங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல இருந்து கேஷ் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போகுது. இப்படி போட்டோம்னு சொன்னா இந்த இது ஓகே ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் goods worth rupees 100 were purchased from Broad and Co, but the amount was entered in the sales book. ஓகேங்களா? இப்போ என்னது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரம் Broad and Co இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பட் த அமௌண்ட் வாஸ் என்டர்ட் இன் த சேல்ஸ் புக். பர்ச்சேஸ் பண்ணதை சேல்ஸ் புக்ல போய் போட்டாங்க. ஸோ பர்ச்சேஸ்னா நமக்கு என்ன தெரியும்? கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன நடந்திருக்கும்? பர்ச்சேஸ்னாலே டெபிட்னு தெரியும். எவ்வளோ ரூபாய்க்கு நடந்திருக்கு? 100 ரூபாய்க்கு. ஸோ பர்ச்சேஸ் வந்து 100 rupees டெபிட். Broad and Co இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். Broad and Co இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Broad and Co இருந்து உள்ள வருது. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு உள்ள வருது. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்க. ஓகேங்களா? கேஷ் வந்து Broad and Co இருந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கு உள்ள வருது. ஸோ Broad and Co வந்து கிரெடிட் பண்றோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க? Broad and Co அக்கவுண்ட் வந்து நமக்கு கரெக்ட்டா கிரெடிட் பண்ணிட்டோம். Broad and Co அக்கவுண்ட் வந்து கரெக்ட்டா கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னு தெரியும். லெட்ஜர் அக்கவுண்ட்ல Broad and Co சைடுல பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்ட்டா அவங்க என்ட்ரி பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா அவங்க என்டர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க உங்க சேல்ஸ் புக்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் புக்ல போட்டிருக்காங்கன்னு சொன்னா, பிராட் அண்ட் கோன்னு போட்டு சேல்ஸ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிராட் அண்ட் கோன்னு போட்டு ₹100ன்னு போட்டிருப்பாங்க.
ஓகேங்களா? சேல்ஸ் புக்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாரி என்ன குடுத்துருப்பாங்க? சேல்ஸ் புக்ல வந்து யார் யாரெல்லாம் சேல்ஸ்ல வந்து கடன்ல நம்மள்ட்ட வாங்கியிருக்காங்களோ, அது எல்லாமே சேல்ஸ்ல இருக்கும். அப்ப பிராட் அண்ட் கோன்னு இருக்கும். குமார் அண்ட் கோன்னு இருக்கும். ரமேஷ் அண்ட் கோன்னு இந்த மாரி வரிசையா இருக்கும்ல. ஸோ, அப்ப இங்க என்ன போட்டிருக்காங்க? சேல்ஸ் புக்ல என்ன போட்டிருப்பாங்க? பிராட் அண்ட் கோன்னு சொல்லி போட்டு 100ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து தப்பா ஒரு ரூ. 100 இன்கிரீஸ் ஆகியிருக்குது. தப்பா சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து ஒரு ரூ. 100 இன்கிரீஸ் ஆகியிருக்குது. ஸோ, இந்த தப்பா இன்கிரீஸ் ஆகியிருக்கிறத நம்ம குறைக்க டெபிட் பண்ணணும். கிரெடிட் ஆகிருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம டெபிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல ஒரு டெபிட் வரணும் பார்த்தீங்களா? இந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து ஒரு டெபிட் வரணும் இல்லையா? அந்த டெபிட்டை நம்ம போடவே இல்லை. இந்த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வர வேண்டிய டெபிட்டை நம்ம போடவே இல்லை. ஸோ பர்ச்சேஸ்லையும் ஒரு டெபிட் வரும், சேல்ஸ்லையும் ஒரு டெபிட் வரும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்லையும் ஒரு டெபிட்டு, பர்ச்சேஸ்லையும் ஒரு டெபிட். கிரெடிட் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்லேருந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணி சேல் அக்கவுண்ட்டை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டையும் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a credit balance of suppliers account of rupees 110. A credit balance of suppliers account of rupees 110 remained to be included in the list of sundry creditors. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ல ஒரு 110 ரூபாய் இருந்திருக்கு. லெட்ஜர்ல வந்து ஒரு 110 ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்ல. ஓகேங்களா? 110 ரூபாய் இருந்திருக்குது. அதை வந்து என்ட்ரியில கொண்டே வரல. ட்ரையல் பேலன்ஸ் என்ட்ரியில வந்து அவங்க கொண்டு வரலன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ கிரெடிட்டர்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணோன்றப்ப தான் கிரெடிட்டர் அக்கௌண்ட் வரும். நம்ம யார்ட்டையாவது வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப தான் அவங்க நமக்கு கிரெடிட்டரா இருப்பாங்க. கிரெடிட்டர் தான் நம்மளுக்கு கடன் குடுக்குறவங்க. ஒரு பர்ச்சேஸ் பண்றப்ப தான் கிரெடிட்டர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல நான் சும்மா ஒரு பேருக்கு பர்ச்சேஸ்ன்னு போட்டு 110 போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல ஒரு 110 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகணும். கிரெடிட்டர் அக்கவுண்ட்ல 110 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகணும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து டெபிட் பண்றோம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணி கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர் அக்கவுண்ட்லேருந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்டுக்கு வந்து பணம் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் கிடைச்சிரும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 280 எக்ஸஸா கிரெடிட்ல இருந்திருக்குது. கிரெடிட்ல வந்து எக்ஸஸா வந்து ஒரு ரூ. 280 இருந்திருக்குது. ஸோ நம்ம வந்து டெபிட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து நம்ம டெபிட் சைடு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பை லாங் அண்ட் கோ அது வந்து சஸ்பென்ஸில் வந்து ஒரு கிரெடிட் அது வந்து பை லாங் அண்ட் கோ அது கிரெடிட்டில் போட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சேல்ஸில் வந்து ஒரு கிரெடிட், பர்ச்சேஸ் மூலியமாக வந்து ஒரு கிரெடிட் அது போட்டோம். ரிட்டர்ன் அவுட்வேர்டு போட்டோம். 2 கிரெடிட்டர்ஸ் போட்டோம். இது எல்லாத்தையுமே போட்டோம்னு சொன்னால் 560 560. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே சஸ்பென்ஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு, ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு, ஒன்றா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரையல் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் இதுவே இந்த இடத்துல இப்போ இந்த பை பர்ச்சேஸில் வந்து ஒரு 50 ரூபான்னு இருக்குங்க. சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க. 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து ஒரு 50 ரூபா குறையும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபா குறையும். அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் 50 ரூபா போட்டு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இன்னும் 50 ரூபா இருக்குதுன்னு அர்த்தம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸில் டெபிட் சைடில் 50 ரூபா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எரர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வைக்கணும். அப்போ சப்போஸ் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா இன்னைக்கு? ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஓகே தானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.